ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்பான ஃபியூச்சரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் பர்சனலாக ஒரு சேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த சேட்டை மட்டும் நீங்கள் லாக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபியூச்சர் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் இன்னும் சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஸோ இது எப்படி லாக் பண்ணுறது, இந்த சேட் எப்படி லாக் பண்ணுறதுங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பர்சனலாக நீங்கள் சேட் பண்ணிட்டு இருக்கிற அந்த சேட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. பட் இதுக்கு முன்னால் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை ஆனில் வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் லாக் பண்ணுறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த சேட்டை நான் லாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் நீங்கள் அந்த சேட் நேம் மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ உள்ளே போயிடும். லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேட் லாக் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணோன்னே லாக் திஸ் சேட் வித் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது டிசேபிள் இருக்கும். எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணோன்னே ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். வியூன்னு கேட்கும். வியூவை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ உங்களோட லாக்டு சேட் வந்து உங்களுக்கு இங்கே வியூ ஆகுது. இப்போ நம்ம வெளியே வந்துடுறோம். ஜஸ்ட் நீங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பர்சனலாக சேட் பண்ண அந்த சேட் வந்து இங்கே உள்ள டிஸ்பிளே ஆகாது. நீங்கள் இந்த சேட்டோட மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா, இந்த சேட் பேஜில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் லைட்டாக மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா, மேலேருந்து கீழே இழுத்தீங்கன்னா லாக்டு சேட் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். லாக்டு சேட்டை கிளிக் பண்ணினீங்கன்னா உடனே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் சேட்டுக்கு மூவ் ஆகும். நீங்கள் இதுக்குள்ளே போய் நீங்கள் பர்சனலாக சேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ லாக் பண்ண சேட்டை நான் மறுபடியும் ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணுறது, அன்லாக் பண்ணணும், எனக்கு இது லாக் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜஸ்ட்டு அந்த லாக் பண்ண சேட்டுக்குள்ளே போயிட்டு அந்த சேட்டை கிளிக் பண்ணிவிட்டு சேம் அந்த ப்ரொஃபைல் பேஜில் இருக்கிற அந்த நேமை கிளிக் பண்ணிக்கங்க. உள்ளே போயிடும். அதில் சேட் லாக்குங்கிறது ஆனில் இருக்கும். கிளிக் பண்ணி ஆஃபுங்கிறத கொடுத்துருக்கு. டிசேபிள் பண்ணுங்கள். மறுபடியும் ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துட்டிங்கன்னா இது லாக் வந்து அன்லாக் ஆயிரும். இனிமேல் அது மெயின் சேட்லேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இல்லை இப்போ தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். See you again next videos.